எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. நீ செய்ய வேண்டியதை அங்கே உனக்கு என்ன பண்ணுவேன்னா சொல்லுவேன். நான் என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்குறான் பவுல். நான் சொல்கிறத நீ செய், அதுக்கப்புறம் நீ என்ன செய்யணும்னு நான் உனக்கு என்ன பண்ணுறேன் சொல்கிறேன். நிறைய பேருக்கு நம்மளுக்கு குழப்பம் என்னென்னா, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர், என்ன நடக்கும் என் வாழ்க்கையில், எது நடக்கும், அடுத்தென்ன அப்படி கேட்டுகிட்டே இருக்கும்போது பரலோகத்தோட ஒரே ஒரு பதில் அப்படி தான். இப்போ நான் சொல்கிறத நீ என்ன பண்ணுனா செய்ய, நான் சொல்கிறத செய்ய. நீ அதை செய்யும் பொழுது இன்னும் அதிகமாக நீ என்ன செய்யணும்னு நான் உனக்கு என்ன பண்ணுவேன் சொல்லுவேன். அல்லேலூயா. ஒரு விஷயத்திலேயே கீழ்ப்படியாத ஒரு ஆளுகிட்ட மொத்தத்தையும் இப்படி காட்டினா அவனுக்கு ஒரு படம் பார்க்குற மாதிரி இருக்கும். அதனுடைய ஆழம் என்ன பண்ணாதுன்னா தெரியாது. பவுலை அழைத்த அழைப்பு பெரிய அழைப்பு. தேவன் அவனை பெரிய நோக்கத்துக்காக அழைக்கிறான். சின்ன நோக்கம் இல்லை, பெரிய நோக்கம். மொத்தத்தையும் சொல்லிட்டா அவன் சிலப்போ இந்த ஊழியமே வேண்டான்னு விட்டுட்டு போனாலும் என்ன பண்ணிடுவான்னா போயிடுவான். ஒன்றும் வேண்டாம் அப்பா சாமி இது நமக்கு ஆவாதுன்ட்டு போனாலும் போயிடுவான். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீ அங்கே போ, ஃபஸ்ட்டு நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் உனக்கு அங்கே சொல்லுகிறேன் அப்படி சொல்கிறார். அப்போ ஒன்றை செய்யறான், நேராக போய் கர்த்தர் காத்திருக்க சொன்ன இடத்துல போய் ஃபஸ்ட்டு காத்திருக்கிறான். உங்களுக்கு இதுதான் பாருங்கள், ஆண்டவரே என் எதிர்காலம் என்ன, என் வாழ்க்கை என்ன, கர்த்தாவே இது என்ன, அதை என்ன, இப்படி நீங்கள் ஒவ்வொன்றா கேட்டுட்டு இருக்கும்போது கர்த்தர் சொல்லுவார், இப்போதைக்கு முழங்கால் போட்டு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணு, 1 மணி நேரம் பைபிள் படி. இங்கே பதில் இப்படி தான் இருக்கும். ஆமென். நீ நாளைக்கு ஆண்டவரே நடக்கக்கூடிய இந்த விஷயத்துக்கு தீர்வு என்ன சொல்லுமப்பா அப்படி கேட்கும்போது கர்த்தர் சொல்லுவார், முதல்ல 1 மணி நேரம் பைபிள் படி, 1 மணி நேரம் ஜெபம் பண்ணு, அப்புறம் பார்ப்போம், நாளைக்கு அப்புறம் பார்ப்போம் அப்படின்னா. இந்த பதில் உங்களுக்கு பிடிக்காது. இந்த பதில் உங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் இப்போவும் அடுத்த 15 வருஷத்துக்கும் இருக்கிற விஷயத்தெல்லாம் இப்படியே காட்டி இப்படியே செஞ்சு, அதுவும் நல்லதாக இருக்கணும், கெட்டதாக இருக்கக்கூடாது, எல்லாமே எப்படி இருக்கணும்னா நல்லதாக இப்படி போகணும் அப்படின்ற மாதிரி உன்னை எதிர்பார்த்துட்டு ஆண்டவர்கிட்ட போய் நிற்கும்போது கர்த்தர் சொல்லுவார், முதல்ல உட்காரு, ஒரு 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணு. இவன் தன்னுடைய எதிர்காலமும் அதுக்கு பின்னால் நடக்கிற விஷயமும் என்ன, ஆண்டவரே சொல்லுங்க சொல்லுங்க, நாளைக்கு என்ன நடக்கும், உயிரோடு இருப்பனா இருக்க மாட்டேனா, போயிடுவேனா, என்ன நடக்கும் அப்படிங்கும்போது கர்த்தர் சொல்றாரு, 3 நாட்கள் போய் ரூமில் உட்காந்து என்ன பண்ணு, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணு. எத்தனை பேர் என்னுடைய ஃபியூச்சர் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒன்றையும் காட்ட மாட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. ஒன்று மட்டும் காட்டுவார். ஃபஸ்ட்டு இதை பண்ணு, செகண்டு இதை பண்ணு. நீ ஒரு விஷயத்துக்கு கீழ்ப்படிஞ்சு ஒரு ஸ்டெப்பு வச்சேன்னா இன்னொரு 2 விஷயத்தை நான் உனக்கு காட்டுறேன். அதுக்கு கீழ்ப்படிஞ்சு ஸ்டெப்பு பண்ணேன்னா இன்னொரு 2 விஷயத்தை காட்டுறேன். அதுக்கும் கீழ்ப்படிஞ்சு ஸ்டெப்பு வச்சேன்னா இன்னும் 2 விஷயத்தை காட்டுறேன். அல்லேலூயா. ஏங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய வழிகள் அவருக்கு மட்டுமே வெளிச்சமானது. ஆமென். உன்னை குறித்து அவர் நினைத்திருக்கிற நினைவு நல்ல நினைவு, அது உயர்ந்த நினைவு. நீ நினைக்கிற மாதிரி கூட இல்லை, மிகவும் பெரிய நினைவு. அந்த பெரிய நினைவை அவர் அவருடைய வழியில் அவருடைய சித்தத்துக்குள்ளேயே தான் கொண்டு போவார். உன் இஷ்டத்துக்கு விட மாட்டார். அல்லேலூயா. ஆமே. ஒன்றும் இல்லை, யோசேப்பை மட்டும் இந்தாப்பா யோசேப்பு, எல்லாரும் உன்னைய வணங்கி நிற்பாங்க, எல்லாம் உண்மைதான். 17 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கனவு நிறைவேறும். ஆனால் அந்த கனவு இப்படி தான் போகும். உன்னை ஃபஸ்ட்டு தூக்கி செருப்பால் அடிப்பானுங்க, குழியில் போடுவான், சட்டையை கழட்டுவான், ஜெயிலில் போடுவான், உன் மேலே கெட்ட பேர் வரும், அவமானம் வரும், காரி துப்புவான், அடிமையாக சங்கிலியில் கட்டிட்டு போவான். இதெல்லாம் நடக்கும். ஓகேவா அப்படின்னா, சத்தியமாக இந்த வேலையை நமக்கு வேணவே, அந்த ஒரு உயர்வு எனக்கு வேணாம். அந்த ஒரு உயர்வு, நான் இப்போ ஒரு 40 ஆடு மேய்க்கிறேன், இன்னும் ஒரு 80 ஆடை மேய்த்து கொண்டு என் வயிற்றை கழுவிக்கொண்டு நான் நிம்மதியாக போவேன். ஆண்டவரே, அந்த உயர்வெல்லாம் எனக்கு தேவையே. இப்படி அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு நடுத்தருவில் நின்று அப்படி ஒரு உயர்வு எனக்கு வேணவே வேணான்ருப்பான். அதனால் கர்த்தர் அதையெல்லாம் அவனுக்கு சொல்லவே இல்லை. ஆமே. மொட்டையா எல்லாருக்கும் நீ மேலே இருப்ப, உயர்ந்திருப்ப, எல்லாம் ஒன்று வணங்கி நிற்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது, இந்த வழியில் தான் நீ போகணும், அதெல்லாம் சொல்லவே இல்லை.
ஆனால் சொன்னார், உன்னை நான் உயர்த்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், எல்லாத்துக்கும் மேலே உன்னை கொண்டு போய் வைப்பேன். இதெல்லாம் உண்மையா? இதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதுக்கான வழியை ஒரு பொழுதும் யோசேப்புக்கு ஆண்டவர் சொல்லவே இல்லை. அப்பப்போ சொல்லிட்டு இருந்தார், நான் உன் கூடவே இருக்கிறேன், பயப்படாத, நான் கூட இருக்கிறேன், இப்படி சொல்லிகிட்டே வந்தார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் இப்படி தான், புதிய ஏற்பாட்டில் இப்படி தான். பவுல் கேட்குற, ஆண்டவரே கண்ணெல்லாம் குருடாயிருச்சு, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் சொல்லுங்க, என்ன வேணாலும் பண்ணுறேன். நீ இப்படி சொல்லுவ, ஆனால் நடக்க போகிறதையெல்லாம் உனக்கு காட்டினேன்னா நீயும் இது மாதிரி என்ன பண்ணுவ, இந்த சைடுலேயே ஓடிடுவ. அதனால் இப்போ நான் உனக்கு என்ன சொல்கிறேன்னா, நீ போய் ஒரு அறை வீட்டை பூட்டி அங்கே உட்காந்து ஒரு 3 நாள் என்ன பண்ணுன்னா உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணு, ப்ரேயர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவனை பற்றி இவனுக்கு எதுவும் சொல்லலை. அனனியா என்கிற ஒரு அப்போஸ்தலனை கூப்பிட்டு அவங்கிட்ட சொல்கிறாரு, அனனியாவே, இந்த தெருவில், இந்த வீதியில் பவுல் என்கிற ஒருவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். நீ போகணும், இப்போ அவனுக்காக ஜெபம் பண்ணணும். அவன் கண்ணை என்ன பண்ணணும்னா திறக்கணும். ஆண்டவரே, யாரை சொன்னீங்க? யார் என்ன பேர் சொன்னீங்க? அதாப்பா பவுல் என்கிற சவுலா? ஐயோ, அவன் ஆகாது எல்லாத்தையும் கெட்டி ஜெயிலில் போட்டு அடித்து கொன்று நாசமாக்கி கொண்டிருந்தவன் அல்லவா? அவனையா நீங்கள் கண்ணை திறந்து, அவன் கண் இப்படியே போட்டு குருடாவே இப்படியே சாகட்டும், அவனை கண்ணை மட்டும் என்ன பண்ணாதீங்க, திறக்காதீங்க. நிறைய பேர் நம்மளெல்லாம் அப்படியே சொல்லுவாங்க, இப்படியே செத்தான்னா பரவாயில்லையே, சாகவே மாட்டேன், எங்களுக்கு சாவே கிடையாது. அல்லேலூயா, ஆமே. நிறைய பேர் நான்லாம் சாகணும்னு ஜெபம் பண்ணியிருக்கிறேன், நீ தான் சாவ. அல்லேலூயா, நீ ஜெபம் பண்ண நீ தான் முடிஞ்ச. அல்லேலூயா, நீ முடிஞ்ச, உன் குடும்பமே முடிஞ்சு போயிடும் ஜெபம் பண்ணுறதுக்கு. நான் நல்லா பாரு, சும்மா எங்கே அப்படி போயிட்டே இருப்பேன். அல்லேலூயா, நீ ஜெபம் பண்ண நமக்கு புஷ்டி ஏறுது. அல்லேலூயா, நீ சாகணும்னு ஜெபம் பண்ணும்போது, அழியணும்னு ஜெபம் பண்ணும்போது, நாசமாக போகணுன்ற போது கர்த்தர் மறுபடியும் இளமையாக்குகிறார். அல்லேலூயா, உன்னை எவன் சபிக்கிறானோ அவன் சபிக்கப்பட்டு போவான். அல்லேலூயா, நீ உருப்படக்கூடாது நீ எவன் நினைக்கிறானோ அவன் உருப்படாமல் போயிடுவான். ஆமேன்னு சொல்லுங்க. இதுதான் நம்ம தாரக மந்திரம். அல்லேலூயா. அப்ரஹாமுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை சபிக்கிறவன் சபிக்கப்படுவான், உன்னை ஆசீர்வதிக்கிறவன் என்ன பண்ணுவான், ஆசீர்வதிக்கப்படுவான். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, உன்னை சபிக்கிறவன், நீ ஒன்றும் இல்லாமல் போகணும்னு நினைக்கிறவன், நீ ஒன்றும் இல்லாமல் வெறுங்கையா போகணும்னு நினைக்கிறவன், நீ மடிஞ்சு அவன்தான் விழுவானே தவிர கர்த்தர் அவன் அப்படி சொல்லும் பொழுது உன்னை மேலும் 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 புஷ்டியாக்கி பலப்படுத்தி கால்களை மான்கால்கள் போல ஆக்கி ஆக்டிவ் ஆக்கிடுவார். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருக்கு ஒரு பெரிய குணம் இருக்கு, எப்படி தெரியுமா? வைராக்கியம் உடையவர். எப்படிப்பட்டவர் ஆண்டவர்? சத்தமா சொல்லுங்க, எப்படிப்பட்டவர்? இப்போ நீங்கள் ஏதாவது உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை ஒரு தப்பு பண்ணிச்சுன்னு வைங்க, சப்புன்னு நீங்கள் அரைஞ்சிருவீங்க, பொட்டுன்னு ஒன்று போட்டுருவீங்க. அதே நேரம் அதே தப்பை அந்த பிள்ளை செஞ்சு பக்கத்து வீட்டுக்கார அடிக்க வந்தான்னு வைங்க, நீ எதுக்குடா என் பிள்ளைய அடித்த, என் பிள்ளை அப்படி செய்யாது, செஞ்சாலும் நீ என்ன தான் பண்ணணும், எங்கிட்ட தான் வந்து என்ன பண்ணணும், நீ எங்கிட்ட வேணா சொல்லணும், நான் தான் அடிக்கணும். அடிக்கிற உரிமையும் கீழே தள்ளுற உரிமையெல்லாம் உனக்கு இல்லை. அதே மாதிரி நீ ஒரு தப்பே பண்ணிட்டாலும் சரி, கர்த்தர் உன்னை கொட்டுவார், உன்னை புரிய வைப்பார், அங்கிருந்து உன்னை தூக்குவார். இன்னொருத்த உன்னை சபிக்கிறதுக்கு, இன்னொருத்த உன்னை அழிக்கிறதுக்கு, இன்னொருத்த உன்னை கெடுத்து போனதுக்கு ஒரு நாளும் கர்த்தர் ஓகே சொல்ல மாட்டா. இப்ப கர்த்தருடைய வைராக்கியம் அவன் மேல திரும்பும். நீ யாரா சொல்றதுக்கு, நீ யார் என் பிள்ளைய சொல்றதுக்கு, என் பிள்ளைய பத்தி பேசுறதுக்கு நீ யாரு? அப்படியா? என்ன என்ன சொன்ன? அவனை அழிக்கணும், கொல்லணும், முடிக்கணும்னு சொன்னியா? இந்த பார்த்துக்க, அழிக்க மாட்டேன். அவன் தப்பே பண்ணினாலும் சரி, அவன் நீ சொன்னதுக்காக, நீ சொல்லாம இருந்ததுன்னா நான் பாட்டுக்கு அமைதியா போயிருப்பேன். நீ இவனை பத்தி தப்பா சொல்லல, இந்த பாரு எங்க உயர்த்தலாம் பாரு. கர்த்தருடைய வைராக்கியம், பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய வைராக்கியம் அவர்களை உயர்த்தினது. ஆமென், அல்லேலூயா. இந்த தாவீதெல்லாம் எப்படி மேல வந்தான் தெரியுமா? தாவீதெல்லாம் வந்தது, எல்லாரும் அவனை கேவலமா பேச 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 கர்த்தருக்கு வைராக்கியம் வந்து, இப்படியா பேசுற இப்படி உயர்த்திட்டு ஒரு இடம் வந்த உடனே
இந்த சீமேயின்றவனெல்லாம் ரொம்ப ஓவராக பேசினா பாருங்க. கர்த்தர் சொன்னார், அப்படியா, இன்னும் அவனுக்கு ஒரு 25 வருஷத்தை நீட்டி கொடுத்து மறுபடியும் அந்த சிங்காசனத்தை நல்லா ஆக்கி அவனை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் என்னவா மாற்றி விட்டார்னா ராஜாவாக மாற்றி விட்டார். கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறாரு. கர்த்தருக்கு பிரியமானவனை எவன் பேசினாலும் சரி, அவன் பேசுகிறவன் மேலே கோபம் திரும்பிடும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் கையை வச்சு சொல்லுங்கள், நான் கர்த்தருக்கு பிரியமானவன். என்னை யார் பேசினாலும், என்னை யார் எதிர்த்தாலும், எதுக்கிறவன் மடிஞ்சு போவானே தவிர கர்த்தர் என்னை நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் என்னை ஹையர் லெவலுக்கு தான் கொண்டு போவார். ஆமென். அல்லேலூயா. அனனியா சொல்றான், கண்ணு குருடாயிருச்சு, அவன் இப்படியே சாவட்டும், விட்டுருங்க, அவன் அப்படியே போயிடட்டும். கண்ணு குருடாச்சுல, எங்களை யாருமே பிச்சை எடுத்து பொழைச்சிட்டு அப்படியே போட்டும் அப்படிங்கிறான். ஆண்டவர் அனனியாவை பார்த்து சொல்ற, அனனியா நீ விஷயம் தெரியாமல் சொல்கிற. அனனியாவே நீ என்ன சொல்கிற? நீ விஷயம் தெரியாமல் சொல்கிற. 15ஆம் வசனம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்கு நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறேன். இதை யார்கிட்ட ஆண்டவர் சொல்லலை? பவுல்கிட்ட. கர்த்தாவே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் அப்படி கேட்டான் பார்த்தீங்க. அவங்கிட்ட சொல்லவே, அவங்கிட்ட சொல்லலை, இன்னொருத்தட்ட சொல்றார். இங்க பாரு, நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அவன் மேலே என் பிளான் இருக்கு. உலகம் அவனை கொலகாரனா பார்க்குது, உலகம் எல்லாம் அவனை ஜெயிலில் போடுறவனா பார்க்குது. ஏன் கிறிஸ்தவனே அவனை மோசமாக பார்க்குறான், எல்லாவனும் தப்பாக பார்க்குறான். ஆனால் அவன் மேலே தான் என்னோட பிளான் இருக்குது. ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீ போ. நீ இவன் சொல்கிறான் முன்னாடி வசனத்தில், அவனை கண்ணு குருடாவே விட்டுருங்க, அவன் அப்படி போகட்டும், சாகட்டும், இவன் நம்ம மார்க்கத்தையே அழிக்க வந்திருக்கிறான். கர்த்தர் சொல்ல, இல்லை 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 இல்லை, நீ விஷயம் தெரியாமல் சொல்கிற, அவன் மேலே எனக்கு பெரிய திட்டம் இருக்கிறது. ஆமே ஆமே. என்ன கவனிங்க, இன்னைக்கு உங்களை யாராச்சும் தேவையில்லாமல் ஏதாவது ஒன்றை சொல்லும்போது கர்த்தர் இப்படி தான் தன் இருதயத்தை வெளிப்படுத்துவார். ஏய் நீ பேசாமரு, அந்த பிள்ளை மேலே, அந்த சகோதரன் மேலே, அந்த சகோதரி மேலே, அந்த குடும்பத்து மேலே ஆண்டவருக்கு பெரிய திட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. நீ என்ன வேணாலும் சொல்லிக்க, நீ ஏது வேணாலும் சொல்லிக்க. இப்போ நடந்ததெல்லாம் பொய்யா உண்மையா? நடந்ததெல்லாம் உண்மை. பவுல் ஜனத்தை உபத்திரப்படுத்தினது உண்மை, எல்லாத்தையும் கட்டி கொண்டு போய் ஜெயிலில் போட்டது உண்மை, சபையை பாழாக்குனது உண்மை, சபையை துன்பப்படுத்தினது உண்மை. ஆனாலும் கர்த்தர் அவன் மேலே ஒரு அழைப்பை வைத்திருந்தார். அல்லேலூயா. கையை வச்சு சொல்லுங்க, என் மேலே இருக்கிற அழைப்பு பெருசு. சொல்லுங்க, அழைப்பு பெருசு. கையை வைத்து சத்தமா, என் மேலே இருக்கிற அழைப்பு பெருசு. சொல்லுங்க, அழைப்பு பெருசு. என் அழைப்பு பெரிய அழைப்பு. கர்த்தர் என்னை பரலோகத்திலிருந்து அழைச்சாரே, தேவன் என்னை அவருக்கு ஊழியம் செய்ய அழைச்சாரே, அவருடைய ஜனத்துக்கு நிற்கும்படி என்னை அழைத்தாரே. அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாது, ஒரு நாள் அது மாறாது. அல்லேலூயா. அனனியா சொல்றான், இவனை இப்படியே விட்டுட்டு நம்ம வேற ஒரு ரூட்ல சுவிசேஷத்தை கொண்டு போகலாம். இல்லை இல்லை, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். பக்கத்தில் பார்த்துக்காங்க, நீ யார் தெரிஞ்சு வந்த தெரியுமா? நீ யார்? உன்னை யார் தெரிந்து கொண்டது? உன்னை யார் தெரிந்து கொண்டது? இஸ்ரவேலின் தேவன் உன்னை தாயின் கருவிலே தெரிந்து கொண்டிருக்கிறார். உன் அழைப்பு என்ன? கர்த்தரே உன்னை தெரிஞ்சிருக்கிறாரு, ஆண்டவரே உன்னை தெரிஞ்சிருக்கிறாரு, அவருடைய சேவைக்காக அவரே உன்னை அழைச்சிருக்கிறாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, எத்தனை தடவை அவரை விட்டு பின்னால் போயிருப்பீங்க, எத்தனை இடத்துல கீழே விழுந்திருப்பீங்க, எத்தனை இடத்துல வேண்டாம்னு நினச்சிருப்பீங்க, எத்தனை இடத்துல விட்டுட்டு போகலாம். எங்கேயாவது ஆண்டவர் விட்டாரா என்ன? அழைப்பும் கருபை வரங்களும் மாறாதவைகள். நீ எத்தனை தடவை விட்டுட்டு இப்படி போனாலும் அங்கே போனாலும் அவர் பின்னாலேயே வந்து உன்னை வைத்து இந்த பூமியில எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதுதான் அழைப்பு. சொல்லுங்க, அழைப்பு. சத்தமா சொல்லுங்க, அழைப்பு. வாய்த்தன சொல்ல, அழைப்பு. என் மேல அழைப்பு இருக்குன்னு சொல்லுங்க. 10 தடவை சொல்லுங்க, என் மேல அழைப்பு இருக்கு. சத்தமா சொல்லுங்க, அழைப்பு இருக்கு.
என் மேல தேவனுடைய அழைப்பு இருக்கு. ஆண்டவர் என்ன அழைச்சிருக்கிறாரு, பரலோகம் என்ன அழைச்சிருக்குது, தேவன் என் மேல திட்டத்தை வச்சிருக்கிறாரு, என் மேல நோக்கம் வச்சிருக்கிறாரு. இந்த அழைப்பு என் மேல இருக்கிற வரைக்கும் ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. பிரதானமானவன் அண்ணனியா அன்னைக்கு இருந்ததில்ல, பெரிய ஆளு, மூப்பன் பெரிய ஆளு அவன் தான். அவனே சொல்றான், ஆண்டவரே கழட்டி விட்டுருங்க. எவன் சொன்னாலும் கர்த்தர் ஒன்றும் கழட்டி விட மாட்டார். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த நாட்டோட ஆவிக்குரிய உலகத்தினுடைய பிரதான மந்திரி போயே இவன் வேண்டாம் சார்னாலும் போடா நீ வேலையை பார்த்துட்டு, அவனுக்கு ஒரு அழைப்பு இருக்கு, அதை செய்ய தான் கூப்பிட்டேன், அதை செய்ய வைக்க நான் போதுமானவராக இருக்கிறேன் அப்படி சொல்லி நம்ம பக்கத்தில் நிற்கிறவர் நம்ம ஆண்டவர். ஆமே ஆமே. அழைப்பு. இப்போ அழைக்கும் போது எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லுவதே இல்லை. சொல்கிறார், நீ போ அங்கே போய் ஜெபம் பண்ணு, நான் உனக்கு என்ன செய்யணுமோ அதை என்ன பண்ணுறேன்னா உனக்கு காண்பிக்கிறேன். அப்போது பார்வை அடையணும்னு ஜெபம் பண்ணுறான் அனனியா. அப்புறம் பார்வை அடைகிறான். அதுக்கப்புறம் அவனுடைய ஊழியம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ வெளியே வருகிறான். வெளியே வந்த உடனேயே எல்லா இடத்துல போய் இயேசுவை கிறிஸ்து வந்து என்ன பண்ணுறான்னா பிரசங்கம் பண்ணுகிறான். சரி, எதுக்கு இந்த கண்ணை கர்த்தர் திறந்தார்? அடைஞ்சு போன கண்ணை திறந்தது எதுக்கு? அப்புறம் அவனை பரிசுத்தாவினால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அபிஷேகம் பண்ணுகிறான். அனனியா கையை வச்ச உடனே அவன் அபிஷேகத்தை பெறுகிறான். எதுக்கு அவன் அபிஷேகம் பெறுகிறான்? நீங்கள் எதுக்கு அபிஷேகம் பெற்றீங்க? எதுக்கு கர்த்தர் உங்களை அழைச்சாரு? உங்கள் மேலே இருந்த வியாதியை எதுக்கு ஆண்டவர் நீக்கினார்? உங்கள் மேலே இருந்த தரித்திரத்தை எதுக்கு மாற்றினார்? உங்கள் கஷ்டத்தை எல்லாம் ஆண்டவர் எதுக்கு மாற்றினார்? எதுக்கு அசுத்தாவிகள் எல்லாம் துரத்தினார்? நீங்கள் உடனே போய் வீட்டில் பெட்டு போட்டு சுகமாக படுத்து தூங்குறதுக்கு இல்லை, அவருடைய நாமத்தை சொல்லும்படி. ஆமே ஆமே. இதை நீங்கள் மைண்டில் நல்லா எழுதிக்கணும். உன்னை விடுதலை ஆக்குனது காசு சம்பாதிச்சு நல்லா தூங்குறதுக்கு இல்லை, வீடு கட்டி சொகுசாக இருக்கிறதுக்கு இல்லை, பங்களா கட்டி சொகுசாக இருக்கிறதுக்கு இல்லை, பெரிய படிப்பு படித்து மெத்த வீடு வாங்கி சுகமாக அப்படி தூங்கிறதுக்காக இல்லை. உன் கண்ணை குருடாக்குனது உன்னை மறுபடியும் நம்ப வைக்க, அந்த குருடை வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வந்தது உன்னை ஊழியம் செய்ய வைக்க, உன்னை உயர்த்தினது தேவராஜ்யத்துக்காக விதைக்கிறதுக்கு. நீ இதெல்லாம் மறந்துட்டு உன் ரூட்டில் போயிடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன அழைச்சது, என்னை சுகமாக்குனது, என்னை விடுதலையாக்குனது, நான் தேவராஜ்யத்துக்காக ஊழியம் செய்ய, விதைக்க, ராஜ்யத்தை கட்ட கர்த்தர் இதையெல்லாம் எனக்கு செஞ்சார். ஆமே ஆமே. சத்தமாக சொல்லுங்க ஆமே. ஒரு அம்மா போன வாரம் வரல அவங்க இல்லை, அந்த அம்மா பக்கத்தில் ஒரு ஏஞ்சல் நின்னதை நான் பார்த்தேன். ஒரு 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 அப்படியே ஒரு பிம்பம் நின்னதை பார்த்தேன் நான். பயங்கர என்கவுண்டர் முடிஞ்ச உடனே சொல்லுது, 8 வருஷமாக ஒரு ஆம்பளை ஆவி அதுக்குள்ளே இருந்து அதை சொஸ்ததை இல்லாமல் என்னென்னவோ பண்ணியிருக்குது, சுகமாகி போயிட்டாங்க. அப்படி தானே? அன்னையோட அந்த பெயினெல்லாம் போய் நெஞ்சு வலியெல்லாம் போய் ஹீல் ஆகிட்டாங்க. ஏன் வரல அவங்க? ஊருக்கு போயிருக்காங்க. கூட்டுவாங்க. கவனிங்க, இது மாதிரி வெளியில் யாரும் இல்லையா? வெளியில் நெஞ்சு வலி உள்ளவங்க யாருமே இல்லையா? சொல்லுங்க. இருக்காங்களா இல்லையா? இருக்காங்களா இல்லையா? ஆஸ்பத்திரியில் இருக்காங்களா இல்லையா? லட்சக்கணக்கான மக்கள் இதே வலியோடு வேதனையோடு பிரச்சனையோடு இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்களா இல்லையா? கர்த்தர் அந்த சகோதரியை விடுவிக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டார். அல்லேலூயா ஆமே. அவன் மேலே ஒரு நோக்கம் இருந்துச்சு. அதே மாதிரி தான் 1000 பேர் வெளியில் பிரச்சனையோடு இருக்கும்போது, 1,00,000 பேர் கோடி பேர் போராட்டத்தோடு இருக்கும்போது, உன்னையும் என்னையும் கர்த்தர் விடுவித்து சொஸ்ததைக்குள்ள கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சிருக்கிறார். அப்படி சொன்னா நீ பாட்டுக்கு இருந்துட்டு போறதுக்கு இல்லை, கர்த்தர் உன்னை குறித்த திட்டத்தை நிறைவேற்ற, உன் மேல இருக்க அழைப்பை நிறைவேற்ற, உன் மேல இருக்க கிருபை வரத்தை வெளியே கொண்டு வர, ஆயிரங்களுக்கு உன்னை பயன்படுத்த, உன்னை அப்படி காட்டுறதுக்காக கர்த்தர் உன்னை சொஸ்ததைக்குள்ள கொண்டு வந்தார். விளையாட்டா நினைச்சிடாத, விளையாட்டா நினைச்சிடாத. உன்னை விடுவித்ததுக்கு கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்கு. உன்னை தூக்குனதுக்கு நோக்கம் இருக்குது. இதுக்குள்ள கொண்டு வந்ததுக்கு நோக்கம் இருக்குது. எல்லாத்துக்கு பின்னாலையும் கர்த்தருடைய அழைப்பு இருக்கிறது. அல்லேலூயா ஆமே. அப்புறம் ஆண்டவர் அவனை இதெல்லாம் சொஸ்ததையாகி வெளியே வந்த உடனே 3 பட்டணங்களை அவன் மூலம் தொடுகிறான். எத்தனை பட்டணம்? நிறைய பட்டணம். இந்த 9ஆம் அதிகாரத்தில் மட்டும் ஸ்டார்டிங்கிலேயே 3 பட்டணத்தை அவன் மூலமாக கர்த்தர் தொடுகிறான்.
நான் சொல்கிறேன். அப்போ பவுலை கர்த்தர் பார்க்கும்போது வெறும் பவுலை மட்டும் பார்க்கல. அனனியா யாரை பார்த்தான்னா பவுலை மட்டும் பார்த்தான். அவன் செஞ்சிட்டு இருக்கிற செயல்களை மட்டும் பார்த்தான். கர்த்தர் பவுலை மட்டும் பார்க்கல, அவனுக்கு பின்னால் தொட வச்சிருக்கிற பட்டணங்களை கர்த்தர் பார்த்தார். அவனுக்கு பின்னால் இருக்கிற ஊழியத்தை பார்த்தார். அவனுக்கு பின்னால் இருக்கிற ஆயிரக்கணக்கான ஜனங்களை பார்த்தார். இது அனனியாவுக்கும் தெரியல, ஊருக்குள்ளே இருந்தவனுக்கும் தெரியல, இந்த பேசினவனுக்கும் தெரியல, யாருக்கும் தெரியல. கர்த்தருக்கு மட்டுமே இது வெளிச்சம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு ப்ராஃபஸி இன்னைக்கு சொல்கிறேன். உன்னை கர்த்தர் இங்கே அழைச்சி கொண்டு வச்சிருக்கிறாருன்னா நீ மட்டும் ஏதோ வயிற்று பசிக்கோ நோய் தீர்க்கவோ வந்தேன்னு நினைக்காத. உனக்கு பின்னால் பல கிராமங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். உனக்கு பின்னால் அநேக ஜனங்களை வைத்திருக்கிறார். உனக்கு பின்னால் பட்டணங்களை வைத்திருக்கிறார். உனக்கு பின்னால பெரிய பெரிய ஊழியர்களை வைத்திருக்கிறார். உனக்கு பின்னால பல அப்போஸ்தலர்களை வைத்திருக்கிறார். இதையெல்லாம் கர்த்தர் பின்னால பார்த்துட்டு தான் ஆவியானவர் ஒன்றை கொண்டு இங்க உள்ள வச்சிருக்கிறார். உனக்கு ஒரு வேலை தெரியாம இருக்கலாம், உனக்கு அது தெரியாம இருக்கலாம், உனக்கு அது புரியாம இருக்கலாம். உன்னை இங்க வச்சதுக்கு காரணம் ஒருவேளை உன் பையனை உன் பிள்ளைய அடுத்த எழுப்புதல்ல முழு உலகத்துக்கும் கர்த்தர் தூக்கி காண்பிக்கும்படி, முழு உலகத்துக்கும் அவனை தூக்கிட்டு போறதுக்கு இப்போ உன்னைய கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருப்பா. ஒருவேளை முதல் தலைமுறையா ரட்சிக்கப்பட்டு ஒரு விசுவாசியா நீ இதில் உட்கார்ந்துட்டு இருக்கலாம். ஆனா உன் தலைமுறைக்குள்ள இருந்து ஊழியர்களை கர்த்தர் வெளியே கொண்டு வருவதற்கு உன்னை கர்த்தர் இதுக்குள்ள வச்சு தயார்படுத்தி கொண்டிருப்பார். யாருக்கு தெரியும் கர்த்தர் என்ன பின்னால வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி. ஆமென். பவுலுக்கு பின்னால வச்சிருந்த தேவ திட்டத்தை யாரும் பார்க்கல. கர்த்தர் அனனியாவுக்கு லைட்டா அப்படி விளக்குறாரு. விளக்கிட்டு நீ போய் அவன் அபிஷேகம் பண்ணு, அவன் கண்ணை திறந்து விடு, அவன் எனக்காய் பட வேண்டிய, அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, 16 படிங்க. அவன் என்னுடைய நாமத்துக்காக எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். இப்போ நீ கேட்குற, ஆண்டவரே என்னுடைய எதிர்காலம் என்னப்பா சொல்லுங்கப்பா அப்படின்னா, வா தூக்கி தூக்கி போட்டு உன்னை சவுட்ட போகிறான் அப்படின்னு காட்டினா நீ என்ன சொல்லுவ? சொல்லு. ஆண்டவர் சொல்றாரு, இல்லைப்பா அவன் கேட்டான், ஆனால் அவனை காட்டினேன்னா அவன் என் கூட வரவே மாட்டான், திரும்பிடுவான். அவன் எனக்காய் எவ்வளவு பாடுபட வேண்டும் என்பதை நான் போக போக அவனுக்கு என்ன பண்ணுவேன்னா நான் காட்டிக்கிறேன். இப்போதைக்கு அது எதுவும் சொல்லாத, அவனை அபிஷேகம் பண்ணு, அவனை தூக்கி விடு, அவன் போய் வேலையை ஆரம்பிக்கட்டும். அல்லேலூயா. இந்த பகலில் என் எதிர்காலம் என்ன, என் ஃப்யூச்சர் என்ன, என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நீ கேட்டீங்கன்னா, கர்த்தர் உன்னை நல்லா தான் வச்சிருக்கிறாரு, ஆனால் நல்லா தான் ஆக்குவார். ஆனால் உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. எப்படி நீ அவருக்காய் நிற்கணும், அவருக்காய் நிற்பேன்றது எல்லாத்தையும் உனக்கு காட்ட மாட்டார். ஆனால் சொல்லுவார், நீ என் கூட வந்தீங்கன்னா நல்லா இருப்பேன்னு சொல்லுவார். நீ என் கூட நின்னீங்கன்னா ஒரு தலைமுறை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுவார். என் கூட என் பின்னாலேயே வந்தீங்கன்னா நீயும் உன் மூலமாக ஒரு பட்டணமும் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லுவார். அல்லேலூயா. எழுதிச்சு 3 பட்டணம் வாசிங்க. 35 வசனம் வாசிங்க. வாசிங்க 33, 34, 35 3. இப்போ பவுல் அங்கேருந்து ஜெபம் பண்ணி வெளியே வர்றான், ஊருக்குள்ளே வர்றான். வரும்போது ஃபஸ்ட் எடுத்து வைக்கிற ஒரு பட்டணம் ஐனேயா என்று பேருள்ள ஒரு மனுஷனை கண்டான். பாருங்க, கவனிங்க. அப்போஸ்தலர்களை எல்லாம் கர்த்தர் பயன்படுத்தின விதமே வேற. சொல்லுங்க, பயன்படுத்தின விதமே சத்தமாக சொல்லுங்க, பயன்படுத்தின விதமே சத்தமாக சொல்லுங்க. அப்போஸ்தலர்களை கர்த்தர் பயன்படுத்தின விதமே சத்தமாக சொல்லுங்க, பயன்படுத்தின விதமே வேற. சொல்றாரு, எனக்காய் நீ பட வேண்டிய பாடுகள் நிறைய 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 பாடுகள், நிறைய பாடுகள். பவுல் போன இடம் எல்லாம் மாலையெல்லாம் போட்டு ஷாலெல்லாம் போடலை. சுவிசேஷத்தை எங்கெல்லாம் பிரசங்கிக்க போனானோ அங்கே எல்லாம் அடியும் காயமும்
பிரச்சனையும் தான் அவனுக்கு உண்டாச்சு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. ஒரு சின்ன வேத பகுதியை கூட வாசிப்போம். 14ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 14:19 கூட வாசிங்க. 14ஆம் அதிகாரம் 19 வாசிங்க. வந்து போதனை செய்து கல்லெறிந்து வாழ்க்கை முழுவதும் இங்கே பாருங்க, எங்கெல்லாம் ஊழியத்துக்காக எங்கெல்லாம் எந்திரிச்சு போனானோ அங்கெல்லாம் சுகமாக மெத்தையில் படுத்து சாப்பிட்டு அப்படியெல்லாம் வரல. போன இடங்கள் எல்லாம் கல்லெறியும் அடியும் அவமானங்களும் பின்னால் தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்க. ஆனால் இன்னொன்று, அவன் போன இடங்களிலெல்லாம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் அவனை கொண்டு செய்தார். என்ன நல்லா பாருங்க, நீங்கள் இயேசுகிட்ட வந்துட்டீங்க, எனக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா நீங்கள் கேட்டிங்கன்னா நல்லது நடக்கும். ஆமே ஆமே, நல்லா தான் இருப்பீங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் கர்த்தருக்காக நான் ஏதாவது செய்யணும்னு நீங்கள் ஒரு ஸ்டெப்பு வச்சிங்கன்னா சில கெட்டதும் நடக்கும். அல்லேலூயா. அது வேற ஒன்றும் இல்லை, அவருடைய நாமத்துக்காக. எல்லாம் சொல்லுங்க, அவருடைய, சத்தமாக சொல்லுங்க, அவருடைய நாமத்துக்காக ஏதாவது பட வேண்டியது இருக்கும். அதுக்கு நீ ரெடியாக இருக்கணும். ஆமே. எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க அதுக்கு? அல்லேலூயா. நம்ம வெறும் பாட்டு படிக்கிறதோ எமோஷனல் ஆகிறதோ எல்லாம் இல்லை, சில ப்ராக்டிக்கல் ஏரியாவுக்குள்ளே இயேசு நம்மளை கொண்டு போவார். ஆமே. அவருக்காக நீங்கள் நிற்கணும்னு எந்திக்கும் பொழுது சிலதெல்லாம் நடக்கும். ஆமே. அதையெல்லாம் தட்டிடணும். அதெல்லாம் என்ன பண்ணிடணும்னா தட்டிடணும். கல்லறிந்தார்கள், சாகிற மாதிரி ஆயிட்டான். செத்தானா அப்படின்னு கேட்டால் சாகலை. ஆமேன்னு சொல்லுங்க. என் கையோத்தி சொல்லுங்க, என் மேலே கல்லறிப்பட்டாலும் காயப்பட்டாலும் என்னை அழிப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. அந்த கல்லறியவே கர்த்தர் ஒரு சூப்பர் நேச்சுரலாக மாற்றுவார். எல்லாரும் செத்துட்டான்னு சொல்லி போட்டுட்டு போன உடனே சகோதரர்கள்லாம் ஜெபம் பண்ண உடனே பவுல் மறுபடியும் அங்கிருந்து உயிரோடு எழும்பி வருகிறான். ஆமே. அல்லேலூயா அல்லேலூயா. உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருக்காக நிற்கும் பொழுது என் எதிர்காலம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை மனுஷர்கள் கல்லெறிந்து நீ செத்துட்ட முடிஞ்சா அப்படின்னு நினைச்சா கூட, நீ செத்து போன துகளுக்குள்ளிருந்து மறுபடியும் உன்னை தட்டி எழுப்பி உன்னை சாட்சியாக்கி உன்னை ஊருக்கு பட்டணத்துக்கு பெரிய சாட்சியாக கர்த்தர் உன்னை மாற்றுவார். இதுதான் அழைப்பு. அல்லேலூயா. அழைப்புன்னு இருக்கிற ஒரு ஆளை நீ குழிய தோண்டி உள்ள புதைச்சு போட்டாலும் அங்கிருந்து கர்த்தர் மீண்டும் அவனை தட்டி எழுப்பி கொண்டு வந்து அவனை வச்சு என்ன செய்ய வைக்கணுமோ அதை ஆவியானவர் செய்ய வைப்பார். அல்லேலூயா. அபிஷேகம் பெருசு, அழைப்பு பெருசு. ரெண்டு உன் மேல வச்ச அபிஷேகம் பெருசு. சொல்லு, என் மேல இருக்க அபிஷேகம் பெருசு. சொல்லு, சத்தமா சொல்லு, என் மேல வச்ச அபிஷேகம். வாயட்டன்னு சொல்லு, என் மேல ஆண்டவர் வச்ச அபிஷேகம் அது பெருசு. எத்தனை பேர் அப்படி நம்ப? சொல்லு, எத்தனை பேர் அப்படி நம்ப? என் மேல கர்த்தர் வச்ச அபிஷேகம் பெருசு. நம்புறீங்களா? நம்புறீங்களா? என் மேல கர்த்தர் வச்சிருக்கிற அபிஷேகம் பெருசு. அது சாதாரணமானது அபிஷேகம் என்ன இப்படி குதிக்கிறது மட்டும் இல்லை. என் மேல வச்ச அபிஷேகம் என் கண்ணுல இருக்கு, என் மேல வச்ச அபிஷேகம் என் கையில இருக்கு, என் மேல வச்ச அபிஷேகம் என் காலில் இருக்கு, என் மேல வச்ச அபிஷேகம் என் எலும்புக்குள்ள இருக்கு. அபிஷேகம்னா என்ன நினைச்ச? செத்ததை உயிரோட எழுப்புறது, இல்லாததை கொண்டு வர்றது, மரித்து போனதை திருப்பி எழுப்புறது, உடைஞ்சு போனதை ஒட்ட வைக்கிறது, இதெல்லாம் அபிஷேகத்தால முடியும். ஆமே. அல்லேலூயா அல்லேலூயா. மறுபடியும் சொல்லுங்க, என் மேல இருக்கிற அபிஷேகம் பெருசு. சத்தமா சத்தமா, என் மேல ஆண்டவர் வச்ச அபிஷேகம் பெருசு. என் மேல பரிசுத்த ஆவியானவர் வச்ச அபிஷேகம் பெருசு. ஒரு தேவ மனுஷன் எலிசா காலம் முடிஞ்சு செத்து போயிடுறான். எலிசாவை கொண்டு போய் ஒரு கல்லறையில் அடக்கம் பண்ணிடுறாங்க. நீண்ட நாள் போகுது, ஒரு யுத்தம் வருது. இஸ்ரவேலுக்கும்
எதிரி நாட்டுக்கு ஒரு யுத்தத்துக்கு இராணுவம் படையெடுத்து வருது. அந்த நேரத்தில் ஊருக்குள்ள ஒரு பிரேதத்தை அடக்கம் பண்ணுவதற்கு எல்லாரும் என்ன பண்ணுறானுங்கன்னா அந்த கல்லறைக்கு நேராக கொண்டு போ. தூரத்தில் எதிரிகள் வருவதை பார்த்த உடனே அடக்கம் பண்ண கொண்டு போனவனுங்க, இவனை அடக்கம் பண்ணுற நேரத்துக்கு நம்ம உள்ளே போனோம்னா நம்மளை என்ன பண்ணிடுவானுங்க, எதிரிகள் அடக்கம் பண்ணிடுவானுங்க அப்படின்னு பயந்துட்டு இப்படி பார்க்குறோம். அங்கே எதிரி வந்த உடனே பக்கத்தில் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா பக்கத்தில் ஒரு கல்லறை மாதிரி தெரியுது. டக்குன்னு இந்த பிரேதத்தை தூக்கி எதுக்குள்ளே போடுறான், അങ്ങനെ தூக்கி வீசிட்டு இவனுங்க புறமுதுகிட்டு ஓடுகிறானுங்க. கல்லறைக்குள்ள எலியா என்கிற அபிஷேகம் பட்ட ஒரு தேவ மனிதனை ஏற்கனவே அதில் அடக்கி வச்சிருக்கிறான். அடக்கி பல வருஷம் ஆயிடுச்சு, உடம்பெல்லாம் அழுகி போயிடுச்சு. உள்ள அவனுடைய எலும்பு மட்டும் கல்லறைக்குள்ள கிடக்கு. இந்த பிரேதத்தை தூக்கி அந்த கல்லறைக்குள்ள போட்டானோ இல்லையோ, கல்லறைக்குள்ள கிடந்த எலும்பு மேல இந்த பிரேதம் பட்ட உடனே 2 மடங்கு அபிஷேகத்தை பூமியில பிரயோகம் பண்ணின எலிசாவுடைய எலும்பு மேல இந்த பிரேதத்தை உள்ள போட்ட உடனே அந்த செத்த பிரேதம் அடுத்த செகண்ட் உயிரோட எலும்பி மேல வருது. நான் இதை எதுக்கு சொல்றேன்னா, உன் மேல ஆண்டவர் வச்சிருக்கிற அபிஷேகம் அது சாதாரணமானது அல்ல. பரிசுத்த ஆவியானவர் உன் மேல வச்சிருக்கிற அபிஷேகம் உன் கையில இருக்கு, உன் கால்ல இருக்கு, உன் நரம்புல இருக்கு, உன் எலும்புல இருக்கு, உன் எச்சில இருக்கு, உன் கண்ணுல இருக்கு. அது வேலை செய்ய ஆரம்பிச்சா பூமியில பல மாற்றங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். உன் மேல தேவனுடைய அபிஷேகம் இருக்கு, உன் மேல தேவனுடைய அழைப்பு இருக்கு. அழைப்பும் அபிஷேகமும் உள்ளவனை ஒன்னும் பண்ண முடியாது. இந்த பூமியே ஒட்டு மொத்தமா எந்திரிச்சு வந்து இவனை அழிக்கணும்னு நினைச்சு நின்னாலும் அழைப்பும் அபிஷேகமும் உள்ளவனை ஒன்னும் பண்ண முடியாது. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உன் மேல இருக்கிற அழைப்பு, உன் மேல இருக்கிற அபிஷேகம் பெருசு, அதை ஒன்றும் பிசாசும் மனிதனும் சேதப்படுத்த முடியாது. இதுக்கு ஒரு அடையாளமாக அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் எடுத்து காண்பிக்கிறார். கல்லெறிஞ்சு கொல்ல போட்டு கீழே கிடந்தவனை ஜெபம் பண்ணின அடுத்த நேரம் எந்திரிச்சு அடுத்த ஊருக்கு ஊழியத்துக்கு போகிறான். இதுதான் அழைப்பு, இதுதான் அபிஷேகம். ஆண்டவர் இதை தான் சொன்னார், இந்த பூமியிலே எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும் ஒன்றும் உன்னை சேதப்படுத்த முடியாது. நான் எதுக்கு உன்னை அழைச்சனோ அந்த அழைப்பு உன் மேல நிறைவேற வரைக்கும் இந்த பூமியில ஒன்றும் உன்னை சேதப்படுத்த முடியாது. நான் உன் கூடவே இருக்கிறேன், நான் உன் கூடவே இருக்கிறேன். மனுஷனுக்கு பயப்படாத, பிசாசுக்கு பயப்படாத, அந்தகார சக்திகளுக்கு பயப்படாத, துரோகிகளுக்கு பயப்படாத, உன்னை எதிர்க்கிறவனுக்கு பயப்படாத. நீ நம்ப வேண்டியது 2, கர்த்தர் உன்னை அழைத்த அழைப்பு, கர்த்தர் உன் மேல வச்ச அபிஷேகம். 2 முக்கியமான. இது உன் மேல இருக்கிற வரைக்கும் ஒன்றும் உன்னை சேதப்படுத்த முடியாது. ஆமென். 2 தீமோத்தேயு 4:7-8 பவுல் சொல்றான், நான் அழைக்கப்பட்டது உண்மையாயிருந்தா அவருக்காக சில பாடுகளை நான் பட்டே ஆகணும். நான் அழைக்கப்பட்டது உண்மைதான், அபிஷேகம் உண்மைதான், அழைப்பு உண்மைதான். இதெல்லாம் நிறைவேறணும்னா நான் அவருக்காக நிறைய பாடுபடணும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை விசுவாசத்தை, இது முதல் நீதியும் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது சொல்றான். இதெல்லாம் அடி வாங்கி முடிச்சு அந்த கடைசி நேரத்தில் சொல்றான், இல்லை எனக்கு நல்ல இந்த போராட்டத்தை ஒரு நல்ல போராட்டம் தான், ஆனால் கெட்ட போராட்டம் இல்லை, ஒரு நல்ல போராட்டம் தான். இயேசுக்காக ஓடி வந்திருக்கிறேன் அப்படி சொல்றான். எனக்காகன்னு சொல்லலை, சொல்றான் எனக்காக வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு கீழே சொல்றாரு, எனக்காக மட்டும் அல்ல. எல்லாம் சொல்லுங்க, எனக்காக மட்டும். பவுல் இதை சொல்லிட்டு சொல்றாரு, டே நீங்கெல்லாம் கேட்குறீங்கள, எனக்காக மட்டும் இல்லை, அவர் பிரசன்னமாகுதலை, அந்த அபிஷேகத்தை, அழைப்பை உறுதிப்படுத்தி நம்புகிற யாவருக்கும் அதை தந்தருள அவர் வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க, எனக்கு பவுலுக்கு மட்டும் இல்லை, கர்த்தர் எனக்காகவும் அதை வைத்திருக்கிறார். ஆமே. உன் கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறாரு, உன் அவமானங்களை பார்க்கிறாரு, நீ பட்ட வேதனையை பார்க்கிறாரு, உனக்கு ஏற்பட்ட துரோகங்களை பார்க்கிறார். உன்னையும் அவர் மறந்து போவது அல்ல, அவர் எல்லாத்தையும் ஞாபகத்தில் வைத்திருக்கிறார். சகலத்துக்கும் பதில் செய்வார், நீதி செய்வார், உன்னை உயர்த்துவார்.
அப்போஸ்தலனாகிய பவுலை உயர்த்தின கர்த்தர் உன்னையும் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். பிலிப்பியர் 3:11-15 வரைக்கும் சொல்றான். பவுல் இப்படி தன்னை குறித்து சொல்லும்போது சொல்றான், சொல்றதுக்கு ஒன்றும் பெருசா இல்லை, அவர் என்னை நடத்துகிறார். அவர் சொல்றான், என்னை பற்றி செத்தவனை உயிரோடு எழுப்பி கை காலெல்லாம் வச்சு கண்ணை திறந்து விட்டு எல்லாம் பண்ணிட்டு சொல்கிறான், கர்ச்சீப்பை போட்டு சுகமாகறா எல்லாம் பண்ணிட்டு சொல்கிறான். சொல்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை, நான் செஞ்சுட்டேன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அவருக்கன்று எல்லாம் சொல்லுங்கள், அவருக்கன்று. நிறைய பேர் இன்னைக்கு எனக்கு ஏதாவது கொடுங்க ஆண்டவரே, என்னை காப்பாற்றுங்க, என்னை உயர்த்துங்க, அவன் சொல்கிறான் அவருக்காக எல்லாத்தையும் விட்டேன். சொல்லுங்க, அவருக்காக எல்லாத்தையும் விட்டேன். நீ இயேசுவுக்காக ஏதாவது விடுறதில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது பாருங்க. இயேசுவுக்காக நான் அதை விட்டேன், இயேசுவுக்காக இதை விட்டேன், இயேசுவுக்காக என் வாழ்க்கையை விட்டேன், இயேசுவுக்காக என் பணத்தை விட்டேன் அப்படி நீ சொன்னீங்கன்னா பரலோகத்தில் பெரும் பாக்கியவானாயிருப்பா. இயேசு எனக்கு அதை கொடுத்தாரு இதை கொடுத்தாரு அப்படின்னு ஒரு சாட்சியை விட, இயேசுவுக்காக நான் எல்லாத்தையும் கொடுத்தேங்க அப்படின்ற சாட்சி பெரிய சாட்சி. அவருக்காக எல்லாவற்றையும் விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அடுத்து சொல்லுது, அடைந்தாயிற்று அல்ல முற்றும் தேர்ந்தவனானேன் என்றெண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொண்டு ஆசையாய் தொடருகிறேன். ஆசை, எது மேல ஆசை? அடி வாங்க ஆசை. எது மேல ஆசை? அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, 10 ஆத்துமா ஆதாயப்பட்டா ஆசை, அது எனக்கு வேணும், அது நடந்தா எனக்கு சந்தோஷம். ஆசையாய் தொடருகிறேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி பரம அழைப்பின் பந்தய கிறிஸ்தேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். ஸ்டேட்மெண்ட் பாருங்க, தேவனுடைய அழைப்பு இப்படிதான் இருக்கும், கர்த்தருடைய அழைப்பு இப்படிதான் இருக்கும், கர்த்தருடைய அழைப்பு ஒன்று இப்படிதான் நடத்தும். எல்லாம் நல்லா போயிட்டே இருந்தா சொல்ல முடியாது. கர்த்தர் உன்னை எங்கெல்லாம் கொண்டு போய் எங்கெல்லாம் வெளியே கொண்டு வந்து அவர் அழைத்த அழைப்பை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். நீ இப்படி நின்னா போதும், நின்று கொடுக்கணும் அவருக்காக. சில நேரம் சகதியை வீசுவான், சில நேரம் ஜெயில், சில நேரம் கேஸு, சில நேரம் போராட்டம், சில நேரம் அடி. இதையெல்லாம் தாண்டி தான் பவுல் அற்புதங்களை செய்தான். பவுல் பட்டணங்களை பிடித்தான், பவுல் கிராமங்களை பிடித்தான். அப்படி போன உடனே பிடிக்கல, எழுப்புதல் எழுப்புதல் நீ கேட்டுட்டு இருக்கும்போது அதுக்கு பின்னால இதுக்கெல்லாம் கூட தயாராக எம்மோல ஆண்டவர் பட்டணத்தை பிடிக்க போறாரு, எம்மோல தேசத்தை பிடிக்க போறாரு. அப்படின்னா இதற்கும் நான் ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா. ஜெபிக்க போகிற கண்ண மூடி லப்ரஹோ ஷேகானா பிராட்டலா யாந்தர சேகே